காதல் வானிலே காதல் வானிலே ராமு பையனே, என்னடா இம்புட்டு காலையிலே வீட்டுக்கு வந்திருக்க? சின்ன கூட்டாளி தேடி வந்தியா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், இது இருந்த பிள்ளை உன் தங்கச்சியா? தங்கச்சியா? அப்பதான் அது. ஆமா, ஏன்டா இந்த பக்கம் வரதே இல்லை? கொஞ்ச நாள் ஆளே வீட்டு பக்கம் காணோம். நான் அம்மா போயிட்ட அப்பப்ப கேட்பேன், என்னடா இந்த ராமு பையன் ஆளையே காணோன்னு. ஏன் இத்தனை வரல? ராம், இது அன்பனோட வீடா? ஆமா. என்ன சொல்ற? இங்க எப்படி நம்ம வந்தோம்? அன்பனுக்கு நீ லவ் பண்ணுறது தெரியாதுல்ல? தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி இங்கே துரையானா அன்பனோட அப்பாவா? ஆமா பிரியா, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான். அடடே ராம், வாப்பா. நீ தானா? கந்தன் வந்து யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். நான் கூட யாரும் இவரை காலையிலே வந்திருக்காங்கன்னு நினச்சேன். வா வா, எப்படி இருக்க? ஏன் இப்பெல்லாம் அன்பு கூட வீட்டுக்கு வரதே இல்லை? இதே இருந்த பொண்ணு. அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? ம், நான் நல்லா இருக்கேன்ப்பா. வணக்கம் ஆண்டி. ம், ராம், இது இது வந்து கவியோட அம்மா தானே? ம். போச்சு போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இந்த பிள்ளை இந்த பயலோட தங்கச்சி. தங்கச்சியா? ராமுக்கு தங்கச்சியே கிடையாதே. ம், என்ன சொல்ற? ஏவுட்டி, அப்ப நீ யாரு? என்ன சத்தம்? கொம்பன் கூட கட்டியாச்சுன்னு சொன்னாங்களே, இது என்ன சத்தம்? என்ன சத்தம் அது? தெரியலக்கா. துரை எழுந்துட்டானா? இன்னும் இல்லக்கா. என்னடா சிக்கல் எடுத்துட்டு வந்திருக்கியா? பெரியம்மா. ராம், அண்ணா, பிள்ளைங்க ரெண்டு பத்தியும் பாரு. அன்பு எங்க இருக்கா? எல்லாம் அவங்க ரூம்ல இருக்காங்க அக்கா. அன்பு எந்திரிக்கல. அண்ணா, பிள்ளைங்கிட்ட போய் இருப்போ. அக்கா, அன்பு ரூம்ல தானே இருக்கா? ஆமாக்கா, தூங்கிட்டு தான் இருக்கு. அம்மா, அன்பு ரூம்ல போயிருங்க. ஆமாம்மா, அன்பு ரூம்ல போயிருங்க. அன்பு ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. உள்ள போயிருங்கம்மா. ஏண்டா காலையில் வரையிலே நினைச்சேன், வரல ஒரு ஏகை கூட்டிட்டு வந்துட்டியா? உனைய கீழே வந்து வச்சுக்கிறேன். பேசுறதுக்கு நேரம் இல்லை, எழுந்து உள்ள போங்கம்மா. அண்ணா, பிள்ளைங்கிட்ட போய் இருப்போ. ம், சரிக்கா. ஏய், எங்க வந்து ஜோர் வீட்டுல? அண்ணா, அக்கா, உள்ள போ. யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு மறந்துட்டியா? எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு கை பார்க்காம போறது இல்ல. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊர் பொண்ணு தூக்கிட்டு வந்திருப்ப? உன்னை இங்கே வெட்டுறேன்டா. எவன் வரான்னு பாக்குறேன். ஆ, எங்க வந்து யார்கிட்ட? என்னடா பேசிட்டு இருக்க? முடிச்சு விடுறா. என்னடா சொன்ன? வெட்டிவியா? அவன் கை விட பார்க்கலாம். ஐயா, என்ன விட்டுடுங்க, நான் புள்ள குட்டிக்காரு. அது நீ வீட்டுக்குள்ள வர முன்னாடி யோசிச்சிருக்கணும். வந்ததும் இல்லாம என் வீட்டுக்கு அடைக்கலாம் தேடி வந்தவன செட்டி உதைக்கிற எங்க முன்னாடியே. அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் காலை வெட்டி எடுக்கணும். அக்கா. ம், துரை, இவன் மட்டும் உள்ள வந்த மாதிரி தெரியல. சின்ன வீடை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கூட்டு ஓடிடு. இல்ல இங்க இருந்து ஒருத்த உயிரோட போக முடியாது. ஐயா, பொண்ணு யாரும் அந்த பொண்ணு? ஐயா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அந்த பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறோம் ஐயா. எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க ஐயா. பொண்ணு வந்து சிங்கம்பட்டிங்க ஐயா. எது சிங்கம்பட்டியா? அக்கா. ராமு, உனக்கு தெரியாது நம்மளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு.
அங்கேருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. பெரியம்மா மன்னிச்சிருங்க பெரியம்மா. நானும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். அந்த பொண்ணு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பெரியம்மா. நீ யார் அந்த பொண்ணுக்கு? ஐயா, இது செங்கம்பட்டி மேற்கு தெரு மல்லிகை கடைக்காரோட பொண்ணையா? அது சேது ஐயா தான். சேதுவா? ஆமாங்க ஐயா. ஓஹோ, பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாது. பொண்ணோட அம்மா அப்பா வரட்டும், அதுக்கப்புறமா என்னன்னு பேசிக்கலாம். ஐயா, அது சேது ஐயா. வாங்கினது பத்தலையா? சின்ன வேணும் போல தர. இல்லைங்கய்யா, நான் போயிடுறேன். நீ மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி உன்னோட ஆளுங்க இருக்காங்களே, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக 5 நிமிஷத்தில் கூட்டிட்டு ஊர் எல்லைக்கு போயிருக்கணும். சில்ல இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. சரிங்கம்மா. அண்ணே, அன்பு எங்க இருக்கா? அன்பு என்ன எந்திரிக்கல, அம்மா கூட இருக்காங்க. என்னடதெல்லாம்? மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு வேற வழி தெரியல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல ஐயா. கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்களா? அண்ணே, இந்த பொண்ணு நம்ம கவியோட படிக்கிறா. கவியோடையா? ஆமாக்கா, கவியும் மகியும் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா கவியோட ஃப்ரெண்டு இவ. கவி கூட மகி கூட படிக்கிறானா? +2 தானே படிச்சுட்டு இருக்கா. ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்கு? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைய இப்படி லவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க? இல்ல பெரியம்மா, அது இங்க பாருமா, நான் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். ஆனா இவ்வளோ சின்ன வயசா இருந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. என்னடா அதெல்லாம்? ராம், உன்னதான்டா. ஐயா, அவங்க வீட்டில் அவசர அவசரமாக கல்யாண வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலை கல்யாணம் பண்ணிடுவாங்க வச்சிருவாங்களோ என்னமோன்னு பயத்தில் தான். அதுக்கு தப்பு தாங்க ஐயா. இங்க பாரு, என்னது? அக்கா, சும்மா இருடா. கண்டிச்சு வளர்க்காதனால தான் இவ்வளோ தூரம் வரை வருது. அங்கே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க? அதுவும் இப்பயே இவனை நீ விரும்புகிறேன்னு உங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சா? அதனால தானா? இல்லாட்டி அது அது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எதுனாலாம் தெரியாது, திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் ராம் கிட்ட சொன்னேன். ராம் தான். அன்புக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு விட்டுருக்கவே மாட்டான். கேளு அவன்கிட்ட தெரியுமான்னு. இல்லையா, தெரியாது. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. அக்கா, ராம் என்னை நம்பி வந்துட்டல. ஆனா இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு. நீ பண்ணது பெரிய தப்பு. ஏதோ அவளுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு நீ சொன்னனால இப்ப அமைதியா இருக்கேன். ஆனா அவங்க அம்மா அப்பா வர சொல்லி பேசி, உனக்கு தான் பொண்ணு சரியா, ஆனா அவ படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அந்த பொண்ணை உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா இப்போ இல்ல, அந்த பொண்ணு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான். புரியுதாடா உனக்கு? என்ன நீ நம்புறீல? கண்டிப்பாயா, உங்களை நான் நம்புறேன். அவளுக்கு கல்யாணம்ன்றனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். எனக்கும் இது தப்புன்னு தெரியும், வேற வழி தெரியலையா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வெயிட் பண்றேயா. இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. நீயும் படிச்சுட்டு தானே இருக்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில் உட்காரு. அவளும் படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்களே பேசி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரோம். இல்லை, எங்கள் அம்மா அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இங்கே பாருமா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நாங்களாம் இருக்கோம்ல, கண்டிப்பாக உனக்கு ராம தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் இப்போ இல்லை, இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு. இப்போ நீ பெரிய தப்பான முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்க. அது உனக்கு இப்போ தெரியாதுமா, ஏன்னா உன் வயசு அப்படி. இப்போ நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ராம் தான் உன்னோட புருஷன் சரியா. ஆனால் இப்போ இல்லை, 4-5 வருஷம் கழிச்சு ராம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா. இதெல்லாம் தூக்கி ஊற வச்சுட்டு நல்லா படி, அப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். அண்ணா. சரிங்கண்ணே, வாமா உள்ள வா. கவி உள்ளதா இருக்கா? வா. அப்பண்ணா இப்போ எங்கள் அப்பா வர சொல்லி அனுப்பிச்சி விட்ருவீங்களா? நான் பேசுறேன் உங்க அப்பா அம்மா கிட்ட. உங்க அப்பா உனக்கு இப்போ கல்யாணம்லாம் பண்ண மாட்டாரு. நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படியோ அதை படி சரியா. படிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன், அதுக்கப்புறமா என்ன வந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் சரியா. போ.
உன் ஃப்ரெண்டு உள்ள தானே இருக்கா, போ. வாமா உள்ள வா. ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு உனக்கு பரிச்சை தானே? ஏண்டா எங்களோட தானே இருக்க, உனக்கு எப்படி இந்த கெட்ட புத்தி வந்தது? ம், இப்படி போட்டேன்னு வச்சுக்க, 12ஆம் பரிச்சை எழுத போகிற பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி வந்திருக்க. அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருந்திருக்கோம். பொண்ண சாரி பெரியம்மா. சாரி பூரின்னுக்கிட்டு இரு, அன்பு எந்திரிக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அண்ணே, காலையில் கொம்பனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கைத்தை ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஓடி வந்திருக்கான். கையை ஒருத்தர் உள்ள வந்தானா? இப்போ எங்கே இருக்கான்? நானும் பயந்தேண்ணே, உன்னை தான் ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே கவி. கவியா? ஆமாண்ணே, கவி போய் ஏதோ சொல்லி இன்னொன்னே அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் கட்டி போட்டாச்சுன்னு கந்தன் வந்து என்கிட்ட சொன்னார். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய், அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. இந்த பொண்ணு வேற சிங்கம்பெட்டியாக இருக்கு, அது என்ன ஏதுன்னு பாரு. ம், புரியுதுக்கா, நான் பார்த்துக்கிறேன். போம்மா, போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து பரிச்சு எழுத போ. உங்கள் அம்மா அப்பா வரட்டும், நான் பேசுகிறேன். சரியா? என் மேலே நம்பிக்கை இரு. சரிங்க ஐயா. இங்கே பாரு, அழாம போ, சரியா? உங்கள் அம்மா அப்பா என்ன உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, என் வீட்டில் என் பொண்ணை உன்னை வச்சுருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ராமுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், சரியா? கவலைப்படாத. இப்போ படிப்பு தான் முக்கியம். பரீட்சையை நன்னா எழுதிட்டு வா. நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணுங்க தானே? ம், ஆமாம் பெரியம்மா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஏண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்குற பிள்ளைய மனசை மாற்றி இந்த வேலை பண்ண வச்சுருக்க. பொண்ணைய இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சரிக்கா, நான் போய் கொம்பனை பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணன் பசங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறாங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ம், சீக்கிரம் வந்துடுறேம்மா. ம், என்ன சிக்னல் காமிச்சிட்ருக்க? அன்பு எந்திரிக்கும் கூட வீட்டுக்கு போ. எந்திரிச்சா நீ தொலைஞ்ச. ஆமாம் பெரியம்மா, இப்போதைக்கு அன்புக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ம், போகும்போதைக்கு நான் ஊறுகாயா இப்படி போட்டேன்னா பாரு, போட. அக்கா, நீ போய் அம்மாவை பாரு, அம்மா பாட்டுக்கு அன்புக்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. ம், சரி. இங்கே பாருமா, உன் பேர் என்ன? பிரியா. பிரியா, அழகா இருக்க. இங்கே பாரு, எங்கள் அண்ணனை நம்பி வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றும். யாருக்கும் இது வரையும் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. கவலைப்படாமல் சீக்கிரம் வா, எக்ஸாம் எழுதப்போ நல்லா படி, சரியா? கண்டிப்பாக உனக்கும் ராமுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் அது இப்போ இல்லை, அது மட்டும்தான். அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோ. சீக்கிரம் பேசிட்டு வா. அழாத. உனக்கு கவலையாகவே இல்லையா? கவலையா? எனக்கு எதுக்கு? நம்ம உன்னை நினச்சோம், ஆனால் எனக்குமே நான் பெரிய தப்பு பண்ணுறேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வேற வழி தெரியாம தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ தான் ஒரு தெளிவான முடிவாக இருக்கு. நான் யார்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படிலாம் ஐயா கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டார். எனக்கு அன்பையும் பற்றி தெரியும், ஐயாவும் பற்றி தெரியும், இந்த வீடை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அதனால கவலைப்படாம இரு. என்ன, நீ நினைச்ச மாதிரியே நல்லா படி, சரியா? அன்பு எனக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இந்த விஷயம் பிடிக்காதுன்னா அதான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அதுவும் இல்லாமல் நான் அந்த ஊர் பொண்ணு, அண்ணா உங்களை திட்டுவாங்கல்ல. அவனுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ண முடியாது. பத்தியா கடைசி எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு? எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. திட்ட தான் செய்வான், பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, எது வந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு தான் யோசிப்பான். நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அம்மாவும் பெரியம்மாவும் சொன்ன மாதிரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போ. மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ம், பாய். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்களும் இங்கேயும் கூட இருங்களே. நீ வேற, அதான் பார்த்தல, அவங்களே நேரம் உங்கள் ஊருக்கே போயிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன், பயப்படாம இரு. ம், அப்புறம் இப்படி அழுதுகிட்டே சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவேனாமா? போடா, உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான். ஹே, நிஜமாவே தான். நீ அழுதுகிட்டே இருந்தால் நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? ம், அழுகிறத நிறுத்து. ராம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ.
அழாம சொல்லு. அத்தை. ஐயோ போச்சு, அன்பு எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். பாய். ராம். அத்தை. அச்சோ அன்பண்ண வந்துட்டாங்க.